வள்ளி முருகண்ட வைஃப் தானே மனைவி. அப்போ வள்ளிக்கிழங்கு கூழ் இன்றைக்கு எங்கட காலை சாப்பாடு. சின்ன வயதுல இது வெட்டேக்கில்ல, இந்த புறங்கையில படக்கூடாது. புறங்கையில பட்டு எனக்கு கடவுள் எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு, ஞாபகம். அந்த காலத்தை பொறுத்தவரை இந்த வள்ளிக்கிழங்கு முளைச்சிட்டுண்டா கதிர்காமம் தொடங்கிட்டு என்று அவங்களே நினைச்சு கொள்ளுவாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆஹித்ரன், எஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. அதுக்கு நாங்கள் சில்லு பூட்டல. 8 மாதம் அவர் வந்து ஓட தொடங்கிட்டார், அதால சில்லு பூட்டல. ஏனண்டா ஓடி இது சின்ன குட்டி வள்ளிக்கிழங்கு முளைச்சிருக்கு. காட்டுக்கோடியோ. ரைட். வணக்கம், நான் ஆரூரன். வணக்கம், நான் கிருத்தா. இது வந்து எங்களுடைய மகன் ஆஹித்ரன். இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஏகே ஆஹித்ரன். அவருக்குரிய ஒரு வலையொலி பக்கமாக இதை உருவாக்கி இருக்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன ஸ்பெஷல் என்னத்தோட தொடங்குறோம்னு சொல்லி சொன்னால், இது வந்து உங்களுக்கு தெரியும், கதிர்காம யாத்திரை சீசன். என்ன கதிர்காம யாத்திரை நாட்கள் இப்போ போகுது. கதிர்காமம் கொடியேறிட்டு. அப்போ அதுக்கு என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்னா, கதிர்காமத்துக்கு வள்ளி முருகண்ட வைஃப் தானே மனைவி. அப்போ வள்ளிக்கிழங்கு கூழ் இன்றைக்கு எங்கட காலை சாப்பாடு. இந்த வள்ளிக்கிழங்கை பற்றி தெரியணும்னா இங்கே பாருங்க, இது சின்ன குட்டி வள்ளிக்கிழங்கு முளைச்சிருக்கு. காட்டுக்கோடியோ. ரைட். இது எங்களோட வீட்டை வள்ளிக்கிழங்கு அறுவடை செஞ்சு நாங்கள் பானைக்குள்ளே வச்சிருக்கிறது. என்னென்னா, இந்த அந்த காலத்தை பொறுத்தவரை இந்த வள்ளிக்கிழங்கு முளைச்சிட்டுண்டா கதிர்காமம் தொடங்கிட்டு என்று அவங்களே நினைச்சு கொள்ளுவாங்க. அதை எங்களோட அம்மம்மா எங்களுக்கு சொல்லியிருக்காவும். அதே மாதிரி அது இப்போ உண்மையாக தான் இருக்குது. இப்போ கதிர்காமம் தொடங்கிட்டு வள்ளிக்கிழங்கு முளைச்சிட்டு இந்த டைம் தான் வள்ளிக்கிழங்கு நாட்டுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும். அப்போ எங்களோட வீட்டையும் வள்ளிக்கிழங்கு முளைச்சிருந்தது. அதை வச்சு இப்போ கிழங்கு இன்றைக்கி காலம சாப்பாடு, அதுதான் சத்தான சாப்பாடுன்னு வேறு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஆஹித்ரனை இருத்துங்க. அவருக்கு குட்டி ஓக்கருக்கெல்லாம் அவர் இருக்கிறவர். மகனுக்கு இப்போ அதுக்கு நாங்கள் சில்லு பூட்டல. 8 மாதம் அவர் வந்து ஓட தொடங்கிட்டார், அதால் சில்லு பூட்டல. ஏனெண்டா ஓடி எங்களை விட்டு நிறைய தூரம் ஓடிடுவார் ஆள் விட்ட இடத்துல இருந்து. அவருக்கு தான் நாங்கள் இன்னைக்கு அந்த சத்தான சாப்பாடு கொடுக்க போகிறோம். இது அவருக்கு கண்டு வாங்கின ஸ்பெஷல் கரண்டி. அவருக்கு இப்படி வெளியில் வந்து எல்லாம் பார்த்து சாப்பிட்றேன்டா கொஞ்சம் சாப்பிடுவேன். விருப்பம். அந்த குழந்தைகள் அப்படி தான் சாப்பிடுங்க. சாப்பிட அடம் பிடிப்பினம். அவை கொஞ்சம் இடங்களை காட்டி அதில் காட்டி இதில் காட்டி சாப்பிட கொடுத்தா சாப்பிடுவாங்க. சாப்பிடுங்க. ஆஹித்ரன், எஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்ல நேரம் இல்லைப்பா, சாப்பாடு முக்கியம். இப்படி நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு சத்தான உணவுகளை கொடுங்க. குறிப்பாக கிழங்கு வகைகள் இருக்குது, ஆனால் அதில் இந்த பார்த்து கொடுக்கணும். ஏன்னா கேட்டு பெரியாக்கள்கிட்ட இல்லாட்டி உங்களோட டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு இனிப்பு அந்த அதிகம் இல்லாத மாதிரியான நல்ல சத்தான கிழங்கு வகைகள் கொடுக்கலாம். இப்படி வெளியில் கொண்டு வந்து நீங்கள் சாப்பாடு திட்டுனீங்கன்னா கொஞ்சம் கூட சாப்பிடும் பிள்ளைகள். இப்போ வீட்டுக்குள்ளேயே வச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடை திணிக்க அதுகளுக்கு அதே சூழல், அந்த சாப்பாடு அதே மாதிரி இருக்கக்குள்ள பிள்ளைகளும் சாப்பிடாது. இப்படி வெளியில் காற்றோட்டமாக வந்து இப்படி வெளியில் இருந்து சாப்பிடக்குள்ள அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம், அங்கே இங்கே பார்த்து சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கே தெரியாமல் நிறைய சாப்பிட்ருவாங்க. சரி, இப்போ நம்மளும் சாப்பிடுவோம். இப்போ பாருங்க மக்களே எப்படி இருக்குண்டு. ராச வள்ளிக்கிழங்கு என்ன காலத்துக்கு பிறகு சாப்பிட்றோம். உண்மையாக அம்மா செய்தது சிறு வயதுகளில், அதுக்கு பிறகு இப்போ தான் மனைவி செய்து வந்து சாப்பிட்றேன். நல்ல டேஸ்ட். சீனி போடுறதா? ஓ, சுகர் போடுவாங்க. சீனி கொஞ்சமாக போட்டிருக்கு. கொஞ்சமாக டேஸ்டாக இருக்குது. சின்ன கடிச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்கு. இது வந்து சுனைக்கும். ஏன்னா இது வந்து சின்ன வயசுல சுனைக்காது. ரசவள்ளிக்கிழங்கு சின்ன வயசுல இல்லை, சின்ன வயதுல இது வெட்டேக்கு இல்லை,
இந்த புறங்கையில் படக்கூடாது. புறங்கையில் பட்டு எனக்கு கடவுள் எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு, ஞாபகம் இப்போவும் இருக்குது. அது அப்போ ஒரு 5 அல்லது 6 வயசில் நடந்த சம்பவம். அம்மா ராசவள்ளிக்கிழங்கு செய்தால் அப்போ நான் வெட்டின துண்டை எடுத்து கையில் மூட்டிட்டேன், இந்த புறங்கையில் மூட்டுப்பட்டுச்சு. அது கடி என்று கடித்து வீங்கி மசுக்குட்டி கடிச்சா அப்படி இருக்குமோ அது மாதிரி தானே இது கடிக்கும், அப்படி ஒரு கடி. இது வந்து வேறா இல்லை தண்டைண்ணா? இது தண்டை பாருங்க எப்படி இருக்குண்டு. அந்த தண்டு வந்து கலர் நினைக்கிறேன், இதுல சாயம் எடுப்பாங்களோன்னு தெரியலண்ணா. உள்ள கிழங்கு இது செஞ்சா கலர் தானே? ரைட் கிழங்கும் கலர் தான், கிழங்குல இருந்தும் சாயம் எடுக்கிறது. வேற என்ன தேவைகளுக்கு பயன்படுத்துறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ராசவள்ளி கிழங்கு நல்ல ஒரு கிழங்கு இது. இதெல்லாம் முந்தைய அந்த காலத்துல எங்கட மூதாதையர்கள் சாப்பாடாக இருந்திருக்கும். இந்த ராசவள்ளி கிழங்கு சத்தா இருந்திருக்காங்க, மரவள்ளி கிழங்கு. அந்த காலத்துல மரவள்ளி கிழங்குலாம் உண்மையாவே நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க அவிச்சு. காலையில இப்படியான கிழங்கு வகைகள் சாப்பிட்டா தான் நல்லா. ஆயுத்ரன் எப்படி இருக்கு? நாங்க எங்களோட மகனுக்கும் இப்படி கொடுத்து பழக்கணும் இப்போவே. நம்மளுக்கு தான் இதெல்லாம் சின்ன வயசுலாம் கிடைச்சா பிறகு கிடைக்கல, இதை தொடர்ந்து கொடுக்கணும் நாம. இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு இது கிடைக்கிற குறைவு. சின்ன வயசுலாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு பிறகு கிடைக்கல. அதனால் இவைகளுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்து பழக்கணும். ஆயுத்ரனுக்கு இதுக்குள்ள என்ன இருக்கு? தண்ணீர். சுட்டாரிய நீர். தண்ணி தான் வேணுமா? தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? சரி 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 சரி, குடிங்க. நல்ல தண்ணி விடையில இருந்திருக்கான் போல. இப்போ வெயில் தானே, தண்ணி நல்லா கொடுக்கணும் அடிக்கடி. 6 மாதத்துக்கு பிறகுதான் தண்ணியெல்லாம் கொடுக்கலாம். காணுமா? ஆகித்திரனுக்கு வந்து நாங்கள் உணவு ஊட்டிட்டோம், அதாவது சோறு தேத்திட்டோம். செல்வச்சந்தி கோயிலில் தான் தேத்தினாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு இப்போ ஆளுக்கு ஒரே சாப்பாடு தான். சாப்பிட்டு பழகிட்டார். இது ஏன் பானையில் வைக்கிற? பானையில வச்சா நல்லா தானே, அது வளர்ந்து வாரத்துக்கு அந்த சூழல் பாதுகாப்பா இருக்கும். வளர்ந்து வாரத்துக்குண்டா வளருமா? இந்த வருது, இந்த மரம் வந்துட்டு. ரைட். இதை திருப்ப நடலாம் என்ன? இதை நடலாம். இதை நட்டா திருப்ப வரும் பாருங்க. அப்படின்னு இது அதுதானே தண்ணி மண் இல்லாமலே டைம்ல அது முளைச்சிரும். முளைச்சா என்ன சொல்லுவாங்க, கதிர்காமம் தொடங்கிட்டுன்னு அந்த காலத்துல பாட்டிமா இது முளைக்கிறத வச்சு அந்த காலத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன சீசன் என்றதை வந்து சரி வள்ளிக்கிழங்கு முளைச்சதுண்டா அது. ஐயோ என்ன தம்பி மியூசிக் எல்லாம் போடுறீங்க? பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறான் தம்பி. காப்பிரைட்ஸ் வந்து போடுங்க மியூசிக் போடுங்க. ஆயிடுச்சு. அப்போ இது வந்து ராசவள்ளிக்கிழங்கு முளைக்குதண்டைகள் அந்த சீசன், கதிர்காம சீசன் வந்துட்டு என்றதை வந்து அறிஞ்சு கொள்ளுவாங்க அந்த காலத்து மக்கள். எங்கட அம்மம்மா தான் எனக்கு சொல்லியிருக்காவு. உங்களோட அம்மம்மா? எங்கட அம்மம்மா எனக்கு சொன்னதை நான் சொல்றேன். இப்படியே அது எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லது தானே, நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இப்ப எங்கட அம்மம்மா இல்ல, ஆகித்துக்கு அம்மம்மா இருக்கிறா. அவங்களோட அம்மா பாட்டி பூட்டி, வைத்திரனுக்கு பூட்டி. அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தாங்க நிறைய பேர், இப்போவும் இருக்காங்க தான். இருந்தாலும் ஒவ்வொருத்தட்ட அனுபவம் தானே. இப்போ எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் இனி ஆயுத்திரனுக்கு தான் கிடைக்கும். அந்த கால பாட்டிமார் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் கதை சொல்லுவாங்க. இந்த கால பாட்டிமார் அதை சொல்றதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. நம்ம முதல் பாட்டிமாரோடானே விளையாடுற. இப்போ நீங்கள் பாட்டி ஆகிகளை கதை சொல்லுவீங்களா? சொல்ல ட்ரை பண்ணுவோம். நம்ம என்ன கதை சொல்லுவோம்? எப்படி வீடியோ எடுத்தோம், எப்படி வீடியோ எடுக்கிற, எப்படி மாத்துற பத்தி தான் சொல்லலாம். முதல் யூகேம் பர்ஃபெக்ட்ல கேக் ஃபில்டர் போட்டு எப்படி போட்டோ முகத்தை வெள்ளையாக்கினார்கள். இப்போ ஏஐல எப்படி ஆக்கிட்டு இருக்காங்க, எப்படி எடிட் பண்ற, இதைத்தான் கதையா சொல்லணும். எப்படி எடிட் பண்றத நம்ம சொல்லுவோம். அந்த பிள்ளைகள் அந்த போட்டோ டக்குன்னு போட்டோ எடுக்கக்குள்ள எல்லாம்
எடிட்டிங் எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் அந்த காலத்தில் வந்துடும். மனைவியை கீழே இருத்திட்டு நீ கதிரையில் இருக்கிறியடான்னு கேட்க போகிறாங்க. மன்னிக்கணும் மகளே, அது மகனுக்காகத்தான் அவள் கீழே இருக்கிறா. அவள் கதிரை கொடுத்தது அங்கே இருக்குது கதிரை. ஆனால் அவள் தீத்தோணம் பண்ணுறதுக்காக, மகனுக்கு தீத்தோணம் பண்ணுறதுக்காக இருக்கா. என்னது மட்டும்தான் மூடி இருக்கு. வெரி குட். ஸ்பெஷலாக செய்திருக்கு போல. இதுக்கு கிழங்கு இருக்கு. இந்த இது என்ன? இதுமா அது என்னம்மா? அரிசி மாவா? அரிசி மா போடலாம், உளுந்துமா போடலாம். உளுந்து மாலே செய்யலாமா? அரிசியில் செய்யலாம். அரிசி பொங்கல் செய்யலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் செய்துட்டு தான் காணொலியை பதிவு செய்யறாங்க. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா வேறு உணவு செய்து காட்டியே காணொலியை பதிவிடுவோம். அப்போ தான் என்னென்ன வகையில் செய்யலாம்னு தெரியும், காட்டலாம். சத்தான உணவு. அவர் மண்ணுக்குள்ள விளையாடுறேன், எனக்கு மண் பிடிக்கும். இது எப்படி செயல்முறை என்ன? இந்த ராசவள்ளி கிழங்கு செய்யறது எப்படி செய்யறேன்னா, ராசவள்ளி கிழங்கு எடுத்து தோலெல்லாம் கத்தியால் எடுக்கிறேன். எடுத்துட்டு குட்டி குட்டியா சின்ன சின்னனா நறுக்குறேன். அப்பயே கவனமாக இருக்கணும், கையில் கடிக்கும். ஓ, அது இப்போ பழகினாக்களுக்கு அது ஓகேயா இருக்கும். பழகாம புதுசா நறுக்கி எடுக்கிறாக்களுக்கு கடிக்கும். எனக்கு இது நான் நறுக்கி எடுக்கல, எங்களோட அம்மா தான் நறுக்கி எடுத்தவ. எடுத்துட்டு அடுப்பில் பானையை வச்சுட்டு அதுக்குள்ளே இதை போட்டு அவிக்கிறேன். கொஞ்சம் அவிஞ்சு வரக்குள்ள கொஞ்சம் பாலில் கரைச்சி வச்சேன். அதை அதுக்குள்ளே போட்டுட்டு கடைஞ்சி கிண்டி கிண்டி எடுப்பாங்க. எடுத்துட்டு பிறகு கொஞ்சம் பாலையும் போட்டு ஊற்றி சீனியும் போட்டு கிண்டி கிண்டி எடுக்க அது பதத்துக்கு வந்துடும். இறக்கி எடுத்து பகிர்ந்து உண்ணுவோம். இறக்கி எடுத்து சரியா? ஒன்றை கவனிச்சு பார்த்தீங்களா? எஸ், ராசவள்ளி கிழங்கு. கூல் ராசவள்ளி கிழங்கு. ராசவள்ளி நாவல் கலரில் இருக்கும் கிட்டத்தட்ட ராசவள்ளி கிழங்கு. அதே கலரில் தான் இன்றைக்கி ஆகித்ரன் அம்மா வந்து உடுப்பு போட்டிருக்கேன். நானும் அதே உடுப்பு தான், கிட்டத்தட்ட பர்பிள் கலர். ஆஹித் ஊக்கர்லேயும் பர்பிள் கலர் இருக்குடா. ஓகே நண்பர்களே, இன்றைக்கு காணொளி எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள். ராசவள்ளி கிழங்கு காணொளி. என்ன ஆஹித்ரன், காணொளி முடிக்கிறது பிடிக்கலையா? கொஞ்சம் குழம்பு தண்ணி வேணும் போல இருக்கு. போதுமா? சரி சரி சரி. போதுமாம், அவருக்கும் போதுமா. அப்போ நாங்கள் காணொலி நிறைய செய்ய போகிறோம். காணொலி போதுமாம். என்னய்யா? சரி, ஓகே. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்ததாக இன்னொரு வீட்டு தோட்ட காணொளி அல்லது இதே மாதிரி ஒரு உணவு செய்கிற காணொலியோடு சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி. தொடர்ந்தும் இந்த வலையொலி பக்கத்துக்கு எங்களுடைய ஏகே ஆஹித்ரன் அவருடைய வலையொலி பக்கத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். வணக்கம், சந்திப்போம். நன்றி. கிருதா பாய். ஓகே ஆஹித்ரன். அங்கே தம்பி தண்ணி குடிச்சிட்டு இருக்கார், அதனால தம்பிக்கும் சேர்த்து அம்மா பாய் காட்டுறேன். பாய்.